சார், மயிலாடுதுறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் சோழ மண்ணின் மகளாகவும் இந்த அவையில் இருப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு ரயில்வே துறையின் சார்பாக செய்ய வேண்டிய பணிகள் திட்டங்கள் குறித்து ரயில்வே அமைச்சரின் முன்பாக நான் சமர்ப்பிக்கின்றேன். அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு, குறிப்பாக அதற்கு முன்பாக எனது கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் கொடுத்த நல்லதொரு ரயில்வே சேவையான சமீபத்தில் தொடங்கிய மயிலாடுதுறை காரைக்குடி 17 வருடங்களுக்கு பின்பாக தொடங்கப்பட்ட இந்த சேவைக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, திருச்சி வழியாக தாம்பரம் செல்லும், திருச்சியிலிருந்து தாம்பரம் செல்லும், மயிலாடுதுறை வழியாக செல்லும் இன்டர்சிட்டி ட்ரெயின் தினசரி ட்ரெயினாக நிரந்தரமாக ஆக்கியதற்காக மயிலாடுதுறை நாடாளுமன்ற மக்களின் சார்பாக நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று அது மட்டுமல்லாமல் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் சீர்காழி ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கு ஆவணம் செய்த மத்திய அமைச்சரை மயிலாடுதுறை மக்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள். அதே போன்று பல்வேறு திட்டங்கள் குறித்து நான் ரயில்வே அமைச்சரிடம் மனு கொடுத்திருக்கின்றேன். அது நிலுவையில் இருக்கின்றது. அந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன். அதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் நான் மாண்புமிகு ரயில்வே அமைச்சரை சந்தித்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மார்க்கமாக ஒரு ரயில்வே பாதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். அந்த வகையில் மேற்கு கடற்கரையோரம் கொங்கன் ரயில்வே இருப்பது போன்று தமிழ்நாட்டிலும் கிழக்கு கடற்கரை பகுதியாக கோரமண்டல் வழியாக ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று, அதை இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அப்படி இணைக்கப்பட்டால் 14 மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற கடல் மார்க்கமாக உள்ள அத்தனை 14 மாவட்டங்களும், அதன் நகரங்களும், அதன் மீனவ கிராமங்களும் இணைக்கப்பட்டால் மீன்பிடி தொழிலும் மற்றும் வர்த்தகமும், தொழிற்சாலைகளும் மற்றும் ஆன்மீக சுற்றுலா தலங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருக்கும். அதன் அடிப்படையில் ஆன்மீக சுற்றுலாவான குறிப்பாக ராமேஸ்வரத்திற்கு இந்தியா முழுவதும் குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் சுற்றுலா வருகிறார்கள். அதே போன்று நாகூர் தர்காவிற்கும், அதே போன்று வேளாங்கண்ணி சர்ச்சு போன்ற புனித தலங்களுக்கும் இந்தியா முழுவதுமிருந்து மக்கள் பயணிக்கின்றார்கள். இந்த ஈஸ்ட் கோஸ்ட் சாலை வழிபாதை என்பது அமைக்கப்பட்டால் கட்டாயமாக ஆன்மீக சுற்றுலா என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிப்படும் என்பதில் எந்த குறைந்த எல்லளவு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழகம் என்பது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடற்கரை பகுதியை கொண்டது. 1076 கிலோமீட்டர் கடற்பகுதியை கொண்டது. இந்த கடல் பகுதியில் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே நிலையம் வந்தால் மிகப்பெரிய சிறப்பான ஒரு திட்டமாக இருக்கும். அந்த ரயில் நிலையத்திற்கு சோழன் ரயில்வே எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு பெயரையோ அல்லது ஈஸ்ட் கோஸ்ட் சோழன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரை வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் மாண்புமிகு அமைச்சர் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று ஜோலார்பேட் டு ஓசூருக்கு நியூ ரயில்வே பாதையை அமைத்து கொடுத்தாலோ இல்லை ரயில் நின்று செல்வதற்கு ஆவணம் செய்தாலோ மிகப்பெரிய நன்றியாக இருக்கும். அதே போன்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, ஒரே ஒரு அடிப்படை காரணம் இருக்கின்றது. இந்த வழித்தடங்கள்ல 3 மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகங்களும் 3 சிறிய துறைமுகங்களும் 303 மீன்பிடி இறங்கு தளங்கள் இருக்கின்றது. மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்காகவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் மிக சிறப்பானது ஒரு திட்டமாக அமையும். அந்த பண்டைய காலத்தில் கிரேக்கரோடும் ரோமன் மன்னர்களோடும் அந்த நாட்டினோடும் வர்த்தகம் செய்வதற்கு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த கடற்கரை பகுதியை
பயன்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு மிக சிறப்பான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பகுதியில் மிக விரைவில் இந்த வழித்தடத்தில் கிழக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று ஒரு 3-4 கோரிக்கை நிலுவையில் இருக்கின்றது. முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து மாண்புமிகு அமைச்சரிடம் ஒரு மனுவை கொடுத்திருந்தேன். என்னவென்றால் டே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மயிலாடுதுறைக்கு பகல் நேரத்தில் இல்லை. அதற்காக நான் ஒரு நவகிரக எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை நவகிரக எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு தரங்கம்பாடி காரைக்கால் ரயில்வே லைனை ரெஸ்டோரேஷன் பண்ண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதே போன்று கும்பகோணத்தில் 2028 மகாமகம் கும்பம் நடக்க போகின்றது. 12 வருடங்களுக்கு பின்பாக நடக்க போகின்ற அந்த மகாமகம் கும்பத்திற்கு ஆன திட்டங்களான விழுப்புரம் தஞ்சாவூர் டபுள் லைன் மற்றும் கும்பகோணத்துக்கான ரீடெவலப்மெண்ட்டுக்கான வர்க்குக்கான அந்த 100 கோடி நிதி ஒதுக்கீடு மயிலாடுதுறை அம்ரித் பாரத் ஸ்கீம் மூலமா நடந்து கொண்டிருக்கின்ற to all the members. மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் பட்ஜெட் ஹோட்டலும் கும்பகோணத்தில் பட்ஜெட் ஹோட்டலுமான பல்வேறு கோரிக்கைகள் நான் கொடுத்திருக்கின்றேன். அமைச்சர் ரயில்வே அமைச்சர் செய்வார் நம்பிக்கையோடு நன்றி. Just raise your concern.